சார், கண்ணு வேணும். எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறியப்பா. கண்ணு என்ன கடையில் விற்கிற பொருளா? அதை வாங்கி வச்சு வர்றதுக்கு அது தானமா கிடைக்கணும். தானமாதான் எப்ப சார் கிடைக்கும்? இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை 118 கோடி. ஆவரேஜா தினமும் 86,853 பேர் பிறக்கிறாங்க, 62,389 பேர் இறக்குறாங்க. இதுல இறக்குறவங்க எல்லாருமே கண் தானம் செஞ்சுட்டா ஜஸ்ட் 11 days உன்ன மாதிரி பிளைண்ட் மேன் எல்லாருக்குமே பார்வை கிடைச்சிரும். ஆனா எத்தனை பேர் கண் தானம் செய்யறாங்க? 100க்கு 10 பேர், ஒருத்தரோ 2 பேரு தான். அதனாலதான் உலகத்திலேயே பார்வை இல்லாதவங்க அதிகமா இருக்க நாடு இந்தியாவா இருக்கு. உன்ன மாதிரி கண்ணுக்காக காத்து கிடக்கிறவங்க வரிசை ரொம்ப நீளம். உனக்கு எப்ப கிடைக்கும் எனக்கு சொல்ல தெரியல. கண் இல்லாம இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் நம்பிக்கையோட இரு. God bless you. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒரு நிமிஷம் எனக்காக எழுந்திருங்களேன். எனக்குள்ள ஒரு ஆதங்கம். வெளியே சொன்னேன், யாரும் காது கொடுத்து கேட்கல. அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் பிறவியிலேயே பார்வை இல்லாதவன். நான் கொடுமையா நினைக்கிறது, தான் முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்காம என்ன மாதிரி கண் பார்வை இல்லாம இருக்கிறது. எங்கூடவே இருக்கிற அழுக, எப்பவோ வர்ற சிரிப்பு உணர முடியுது, பார்க்க முடியல. கண் பார்வை இல்லாதவனுக்கும் கனவு வருமாமே. எனக்கும் கனவுல உலகத்தை பார்க்க ஆசைதான், வானவில்ல பார்க்க பேராசைதான். மனசெல்லாம் வலி, தூக்கம் வரல, கனவும் வரல. தயவு செஞ்சு என்னை பார்த்து பரிதாபப்படாதீங்க. உடல் ஊனமுற்றவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது பரிதாபத்தை அல்ல, அன்ப. செத்ததுக்கு அப்புறம் எதையுமே எடுத்துட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும்னு ஏன் தெரியல? உடல் உறுப்பு தானம் கொடுத்து இன்னொரு வாழ்க்கை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு ஏன் தோணல? நாங்க காசு பணம் கேட்கல, மண்ணோட மண்ணா மக்கி போறதைத்தானே கேட்டோம். ஏன் தரல? அன்பு இருந்தா கொடுத்துருப்பீங்க. பட்டாதான் புத்தி வரும்பாங்க. மரணம் பட்டுட்டீங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது சக மனிதனை நேசிங்க. உடல் உறுப்பு தானம் பண்ணுங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில ஒளியேத்திட்டு உங்க வாழ்க்கை இறுதிக்கு போங்க.